இங்க ஒரு சின்ன பொண்ணு வீட்ல இருக்க எல்லா வேலையும் அவ தான் செஞ்சுட்டு இருப்பா. இப்ப ரொம்ப குட்டி பொண்ணா இருந்தாலும் சரி, வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்யறது மட்டும் இல்லாம தம்பியும் பார்த்துக்கிட்டு, சமையலும் செஞ்சுக்கிட்டு, வீட்டையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பா. சின்ன பொண்ணுன்றதுனால பெரியவங்க செய்யற அளவுக்கு இல்லனாலும், ஏதோ ஒரு அளவுக்கு அவளால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பா. இப்ப இவங்க 2 பேருக்கும் அம்மா கிடையாது. அதனால அவங்க அப்பாவும் வந்து புதுசா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. இந்த 2 பசங்களுக்கும் ஒரே சந்தோஷம் தான். அம்மாவோட லவ்வே வந்து கிடைக்காம தான் இருந்தாங்க. இப்ப அம்மா வந்தது மட்டும் இல்லாம வீட்டு வேலை செய்யறதுக்கும் நம்மளுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க. நம்மள பாத்துக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. சமையல் செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஆள் வந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு எல்லாமே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. வீட்டை நல்லா பாத்துக்கிட்டாங்க, சமையல் செஞ்சு கொடுத்தாங்க, குழந்தைங்களையும் வந்து அவங்களோட குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இந்த குழந்தைங்களையும் ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த சின்ன பையன் இருப்பான்ல, இப்ப அவனுக்கு வந்து சரியா சாப்பிடலாம் தெரியாது. எல்லாத்தையும் எடுக்கிறப்போ வந்து கீழே கொட்டிக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மாவும் வந்து இந்த மாதிரி கீழே கொட்டாம சாப்பிட கத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அந்த பையனுக்கு வந்து சரியா சாப்ஸ்டிக்ல சாப்பிட வர மாட்டேங்குதுதான். அதனால நாள் போக போக வந்து அவங்களுக்கு ரொம்ப கோவமா வருது. ஒரு நாள் அப்படிதான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிருவாங்க. இப்ப அவங்களோட முடியை வந்து பின்னாடி பக்கமா கட்டிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு போவாங்க. அதையும் வந்து அந்த பொண்ணு பாத்துருவா. அடுத்த தடவையில இருந்து இப்போ பயங்கரமா அந்த குழந்தைங்க அப்படியே பயப்படுறாங்க. சாப்பிடறதுக்கு கூட, ஒரு ஸ்பூன் எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப பயப்படுறாங்க. இவங்களும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து இப்படி வைக்கலாம் மாட்டேங்கிறாங்க. அப்படியே டேபிள் மேலேயே மொத்தமா டொப்புன்னு போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அந்த சின்ன பையன் சாப்பிட்றப்போ எடுத்து கீழே போட்டுருவானா, மறுபடியும் வந்து அவங்க அம்மா முடிய பின்னாடி கட்டுவாங்க. இந்த பொண்ணு வந்து நான் தம்பியை நல்லா பாத்துக்கிறேன், அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன், சாரி சாரி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பா. எதனால முடிய கட்டுறப்போலாம் அவங்க அம்மாவை பார்த்து அந்த பொண்ணு அப்படி பயப்படுறா அப்படின்னா, இப்போ நீ தம்பியை என்னதான் வளர்த்திருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு முடியை எப்பெல்லாம் கட்டுறாங்களோ அப்பெல்லாம் போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. எங்க நம்மள அடிக்க போறாங்க அப்படின்றதுக்காகவே அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருவா. ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப அவங்களுக்கு கோவம் வந்துடும். அந்த பொண்ணையும் போட்டு அடிப்பாங்க, அந்த சின்ன பையனையும் போட்டு அடிப்பாங்க. அடிச்சே வந்து அந்த பையன் இறந்தே போயிடுவான். அதே மாதிரி அவங்க அக்காவையும் வந்து ஓவரா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பையன் இறந்து போறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டே இறந்துருவான். கரெக்டான டைம்ல போலீஸும் வந்ததுனால பையனை காப்பாற்ற முடியல. ஆனா அவங்க அக்காவையாச்சும் காப்பாற்ற முடிஞ்சது. இப்போ அவங்க அக்காவை காப்பாத்தி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஜெயிலையும் போட்டுருவாங்க. இவங்க இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்றது அந்த குழந்தைங்களோட அப்பாவுக்கு தெரியும் தான். அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நெய்பர்ஸ் எல்லாருமே வீட்டு பிரச்சனையில தலையிடக்கூடாது அப்படின்ட்டு சைலண்டா இருந்துட்டாங்க. அவங்க அப்பாவும் வந்துட்டு சரி குழந்தைங்களை வந்து டிசிப்ளினா வளர்க்கணுன்றதுக்காக தான் போட்டு அடிக்கிறா போல இருக்கு அப்படின்ட்டு சைலண்டா இருந்துட்டாங்க. தப்பு நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சும் வந்து சுத்தி இருக்கிற யாருமே வந்து கேள்வி கேட்க வரல. அதனாலே ஒரு சின்ன பையன் அநியாயமா இருந்துருவான்.